அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 7 பிரிவானம் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற பாடத்தை பார்த்திட்ருக்கோம். கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம்முடைய தமிழ்நாடு சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிகுந்த மக்களையும் கொண்டது எது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு. அப்போ முற்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்கின்ற அந்த அரசர்களில் தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் தான் யார் அப்படின்னா அதியமான். அதியமானுடைய அவைகள புலவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஔவையார். ஔவையார் அடிக்கடி அதியனுக்கு சிறந்த அறிவுரைகளை கூறிக்கொண்டு இருந்தார். ஒருமுறை அதியமான் காட்டு வளம் காண சென்று அங்கு காட்டில் சிறந்த நெல்லிக்கனி ஒன்று ஔவையாருக்கு கொடுக்குறாரு. ஔவையாரை இந்த கனியை உண்ண சொல்கிறாரு. அப்புறம் அந்த கனியினுடைய சிறப்பை பற்றி அதியமான் யாரிடம் கூறுறாரு, ஔவையாரிடம் கூறுகின்றார். அடுத்தது பாருங்க, இப்போ நாம் பார்க்கிறது அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறான். ஔவையார் அந்த நெல்லிக்கனியை காண போகும் பொழுது அதியமான் என்ன பண்ணுறாரு, ஔவையாரிடம் அந்த நெல்லிக்கனியை கொடுக்குறாரு. ஔவையாரும் அந்த நெல்லிக்கனியை வாங்கி வாய் விட்டு சுவைக்கிறாங்க. இப்போ பாருங்க, அடடா என்ன சுவை, இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது அப்படின்னு ஔவையார் அதியமானிடம் கேட்குறாங்க. இது என்ன சுவை, இந்த மாதிரி கனியை நான் உண்டதே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறது, ஔவையார் அதியமானிடம் கூறுகிறார். அதியமான் இது நெல்லிக்கனியின் ஒரு வகை, நெல்லிக்கனியுடைய ஒரு வகை அப்படின்னு அதியமான் சொல்கிறாரு. அமைச்சர் சொல்கிறார் பாருங்க, தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. நீங்கள் சாப்பிட்ட கனி எங்கும் எளிதாக கிடைக்காது. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். எப்போதாவது ஒரு முறை மட்டும்தான் இந்த நெல்லிக்கனியானது காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த போது மலை உச்சியில் இந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. காட்டுக்கு மலைவளம் காண இப்போ நாங்கள் அதிகமானோம், நாங்கள் அமைச்சர்கள்லாம் போனோம். அப்போ இந்த கனி மலை உச்சியில் மரத்தில் இந்த கருநெல்லியானது பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. அந்த மரத்தில் நம்முடைய வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு அரசரே முயன்று மரத்தில் ஏறி என்ன பண்ணார், இந்த கனியை பறித்தார் அப்படின்னு யார் சொல்றது, அமைச்சர் யாரிடம் சொல்றாரு, ஔவையாரிடம் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஔவையார் வியப்புடன், என்ன அதியமானே, மலையுச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இதனை பறித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஔவையார் அதிகமானே மலையுச்சியில் ஏறி இந்த கனியை பறித்தானா அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர். அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள். இந்த கனியை உண்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர்கள் கூறுவர். இந்த கனியை சாப்பிட்டா நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்னு பெரியோர்கள்லாம் கூறியிருக்காங்க. ஔவையார், அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே.
முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க. யார்? ஔவையார். நாட்டை காக்கிற அரசன், நீ ரொம்ப நாள் வாழணும், நீ சாப்பிடாத எனக்கு என்னத்துக்கு இக்கனியை கொடுத்த அப்படின்னு ஔவையார் அதியமானிடம் சொல்றாங்க. அதற்கு அதியமான் பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை போன்ற ஓர் அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். என்னை போன்ற அரசன் இறந்து போயிட்டா வேறு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அரசராக ஆகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவிற்சிறந்த புலவர், உங்களை போன்ற அறிவிற்சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால், உங்களை போன்ற அறிவிற்சிறந்த புலவர்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ண செய்தேன். அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு யார் சொல்கிறது? அதியமான் ஔவையாரிடம் கூறுகிறார். ஔவையார் பாருங்க, அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருக செய்கிறது. தமிழின் மீது நீ கொன்ற பற்று என்னுடைய உள்ளத்தை உருக செய்து உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. உன்னை புகழ முடியாமல் என்னுடைய தமிழே தடுமாறுகிறது அப்படின்னு ஔவையார் அதியமானிடம் சொல்றார். அதியமான் அதுக்கு சொல்றாரு, அப்படி சொல்லாதீர்கள், உங்கள் தமிழுக்கு தடுமாற்றம் இல்லை. உங்கள் தமிழுக்கு எப்போதும் தடுமாற்றம் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றென்றும் நிலை பெற்று வாழும். உங்களுடைய நாவில் பிறக்கும் தமிழானது என்றென்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அதியமான் ஔவையாரிடம் சொல்றாங்க. தெரிந்து தெளிவோம் பாருங்க. ஔவையார் பாடிய பாடல், சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. ஔவையார் அதியமானிடம் இந்த நெல்லிக்கனியை நீ எனக்கு கொடுத்துட்ட நீண்ட நாள் வாழ்வதற்காக அப்படின்னு அதியமானை புகழ்ந்து பாடுவதாக ஔவையார் இந்த செய்யுளை வடித்திருக்கின்றார். இப்போ என்ன மாணவர்களே, இது வரைக்கும் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்ற மன்னன் யார் அப்படின்னா அதியமான். தகடூர் இப்போ என்ன சொல்கிறாங்க? தருமபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமானினுடைய அவைகள புலவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஔவையார். ஒருமுறை அதியமான் தன்னுடைய அமைச்சர்களோடும் தன்னுடைய படைகளோடும் மலைவளம் காண செல்கிறார். அப்பொழுது அங்கே மலைவளம் காண செல்லும் பொழுது அந்த மலையின் உச்சியில் உள்ள நெல்லி மரத்தில் கருநெல்லிக்காயானது பழுத்து இருக்கிறது. அதை அமைச்சர்கள் வீரர்கள் யாராலையும் அம்மரத்தில் ஏற முடியவில்லை. அதியமானே அம்மரத்தின் மீது ஏறி அந்த நெல்லிக்கனியை பறித்து தன்னுடைய அவைகள புலவரான ஔவையாரிடம் அந்த அக்கனியை கொடுத்து உண்ண செய்கிறார். ஔவையாரும் அக்கனியை உண்டுட்டு, இவ்வளவு சுவையான பழத்தை நான் சாப்பிடவே இல்லையே, என்ன பழம் அதியனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது கருநெல்லி. எப்போவாவது ஒரு முறை தான் இது மரத்தில் பூத்து காய்த்து பழுக்கும் இந்த கருநெல்லி. அது மட்டும் இல்லை, இந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா நீண்ட நாள் வாழ்வார்கள், உடம்புல எவ்வித நோய் நொடியும் அண்டாது அப்படின்னு அமைச்சர் ஔவையாரிடம் சொல்றாங்க. அதுக்கு ஔவையார் சொல்றாரு, அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே அப்படின்னு ஔவையார் அதியமானிடம் சொல்றாங்க. அதுக்கு அதியமான், என்னை போன்ற அரசர்கள் இறந்து போனால் வேறு ஒருவர் ஆட்சிக்கு விடுவார். ஆனால் உங்களை போன்ற ஒரு அறிவிற்சிறந்த கவிஞர்கள் இறந்து விட்டால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களையே சாப்பிட செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க
அதற்கு ஔவையார், அதியமானே, தமிழ் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருக செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றம் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றென்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அதியமான் ஔவையாரிடம் கூறுகிறார். என்ன மாணவர்களே, இப்போ நாம் பார்த்த பாடப்பகுதி நன்றாக புரிகிறதா மாணவர்களே? இப்பாடப்பகுதியை நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.